இந்த பலூன் ரைட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக எனக்கு ஏற்ற கரெக்டான ஸ்பீடில் இருந்தது. ஸோ நானும் லீஸாவும் இதில் 2 ரவுண்டு அழகாக போயிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இந்த இடத்தோட பேர் என்ன, சாண்டாஸ் வில்லேஜ். அப்போ சாண்டாவை பார்க்கலாம் எப்படி? இப்போ கிறிஸ்மஸ் சமயம் இல்லைன்றதுனால சாண்டா எங்கேயாவது வெக்கேஷனில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே இப்போ எல்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அவங்கள மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் விஆர் ஹெட்செட் போட்டு. விண்டரில் இங்கே வந்தால் மேபி சாண்டாவை பார்க்கலாம், பார்த்து ஃபோட்டோஸ் தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் பிஸி ஆகிறதுக்குள்ள கிட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டோம். அவங்களாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப்ஸ் எல்லாம் பார்த்து சாண்டாக்கெல்லாம் மெசேஜை சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. அடுத்து மாம்ஸ்லாம் போனோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபன் ரைட்ஸ்லாம் போனோம். அது ஒரு ஆட்டோக்கார் தம்பி எல்லாருக்கும் பக்கிள் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாருல, அவர் என்ன மட்டும் கண்டுக்கவே இல்லை. என்ன மட்டும் செக்யூர் பண்ணாமல் விட்டீங்களேன்னு கேட்டதுக்கு, நீங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். சரி, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வாட்டர் ரைட்ஸ் தான் போனோம். ஊரில் இருக்கிற கிஷ்கிந்தா, கருப்பு இடி, அதாங்க பிளாக் தண்டர், இதெல்லாம் போனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு ஷாலோவான ஒரு பூல், அப்புறம் 3 வாட்டர் ஸ்லைடு தான் இருந்தது. பக்கத்துல இன்னும் 2 ஸ்லைடு கட்டிட்டு இருக்காங்களா. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.